friends, welcome to Tamizhan'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளா ஸ்டைல் ட்ரெடிஷனல் ஃபிஷ் கறி எப்படி செய்யுதுன்னு பாப்போம். இதுவரைக்கும் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. கேரளா ஸ்டைல் ட்ரெடிஷனல் ஃபிஷ் கறி செய்ய நான் 1/4 கிலோ வவ்வால் மீன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மேரினேட் பண்ணிப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாவோட ஃபிஷ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கேரளா ஸ்டைல் ரெசிபினாவே தேங்காய் அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் 1/2 மூடி தேங்காவை கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். அதோட ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த மீனை போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் கழிச்சு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதுவும் ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு கொதிக்கிற டைம்ல நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிப்போம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கேரளாவில் அதிகமாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். அதோட ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டான கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான கேரளா ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் ஃபிஷ் கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும். அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.